அந்த புக்கு வந்து அரவிந்த் சாமி சொல்றது முடிய படிச்சேன். அந்த புக்கு வந்து நான் எவ்வளவு தெண்ட செலவு பண்ணி வச்சிருக்கேங்கிறத உணர முடிஞ்சது. புரியுது. பல தெண்ட செலவு வந்து என்னால ரெக்கவரி ஆக முடியல. செகண்ட் ஷோ படத்துக்கு போனது இல்ல, நான் இன்ன வரைக்கும் போனது இல்ல. சரி, ரொம்ப ரேர். அது வந்து எப்படி சொல்றது, ஊர்ல இருந்து கெஸ்ட் வந்திருந்தாங்க, நான் நம்ம வரலன்னு சொன்ன கூடாதுல, முகம் சொல்லி அது செகண்ட் ஷோ போனது கிடையாது. 10 மணி வீடு. அதுக்கு மாதிரி சமூக விரோதிகள் நடமாடுவாங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். வரக்குள்ள 2 நியூஸ் பேப்பர் கையில பிடிச்சிட்டு வந்துருவேன். அது அன்னைக்கு என்ன பேப்பர் படிக்கணும்னு முடிவு எடுப்பேன். கம்பல்சரி தினகரன் ஒண்ணு இருக்கும். ஏன்னா அது கரண்ட் அப்டேட், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் என்ன போயிருக்குன்னு வெளியில தெரியும், என்னென்ன செஞ்சிருக்காங்க. எனக்கும் ஒரு பெரிய ஆங்கில அறிவுலாம் கிடையாது. நான் படிச்சது கவர்மெண்ட் ஸ்கூல் தான். பெருசாவெல்லாம் நான் ஒன்றும் கத்துக்கல, அப்படியே தான் வந்தேன். அதுக்கு எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆகும், அவங்களுக்கு பொருளாதார தேவை எவ்வளவு இருக்குமோ அதை நான் கொடுப்பேன். இந்த வேலைக்கு நான் காசு சத்தியமா கொடுத்ததில்லை. திட்டல மாட்டேன், நான் அந்த வேலையெல்லாம் வச்சுக்க மாட்டேன். அது அவங்களோட பார்வை. ஆனா ஒருத்தனை ஃபோன் பண்ணி அது எவ்வளோ அவனை பாதிக்கும், நம்ம என்ன திருப்பி பேசுறோங்கிறதுலாம் அவங்களை யோசிக்க மாட்டாங்க. காண இருப்பது உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு இந்த ஷோவே உங்களுக்காக தான். நீங்க தான் இன்னைக்கு எங்களுடைய தலைவன் மாதிரி, ஹீரோ மாதிரி இந்த ஷோவுடைய. எங்க திடீர்னு பார்த்தா சரியான ஃபேமஸ்ல இன்ஃப்ளூயன்சர் மாதிரி பெரிய ஆள் ஆயிட்டீங்க. இன்ஃப்ளூயன்சர் எல்லாம் கிடையாது, அந்த வார்த்தையே குச்சே இருக்கு. இல்ல அது உங்களுக்கு இன்ஃப்ளூயன்சர் மாதிரி மாறிட்டீங்க. ஃபர்ஸ்ட் தான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா அரசியல் பேசிலாம் பெரிய ஆள் ஆக முடியாது. அரசியல் பேசி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க. எங்க போனாலும் நிக்கிறீங்க, சைதாபேட் கோர்ட்ல போனாலும் நிக்கிறீங்க, ஹைகோர்ட் போனாலும் நிக்கிறீங்க, ஆபீஸ்ல வந்தாலும் நிக்கிறீங்க, பல கேசஸ் சந்திக்கிறீங்க, அரசியலும் பேசுறீங்க. இதுக்கெல்லாம் நேரத்தை எப்படி சார் ஒருங்கிணைக்கிறீங்க? அதாவது நெல்சன் மண்டேலாவோட புக் தான் மேல இருக்கு பாருங்க, லாஸ்ட் இப்ப அதுதான் வாசிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த புத்தகங்கள் எனக்கு கொஞ்சம் கடைசியா வந்து கிடைச்சிட்டு தம்பி. முன்கூட்டியே கிடைச்சிருந்தா ஒரு வேற மாதிரி என்ன சிரிக்கி இருக்கலாம். நான் சைக்காலஜி ஆஃப் மணின்னு ஒரு புக்கு படிச்சேன். அந்த புக்கு வந்து அரவிந்த் சாமி சொல்றது முடிய படிச்சேன். அந்த புக்கு வந்து நான் எவ்வளவு தெண்ட செலவு பண்ணி வச்சிருக்கேங்கிறத உணர முடிஞ்சது. பல தெண்ட செலவு வந்து என்னால ரெக்கவரி ஆக முடியல. எல்லாமே இஎம்ஐ எப்படி ஸ்டாப் பண்றது, எல்லாம் கட்டி தானே முடிக்கணும். சோ அந்த மாதிரி இப்ப இந்த கடலும் கிழவன் இந்த புக் இருக்கு பாருங்க, எர்னஸ்ட் ஹெமிங்வே, நோபல் பரிசு பெற்ற புத்தகம். அது திருக்குறள் இங்க வச்சிருக்க புத்தகம் வந்து ஃபில்டர்டு புக்கா இருக்கும். அதாவது இந்த ஆப்டான புக்கு அதுதான் வச்சிருப்போம். கரெக்டா இருக்கும். பஷீர் அகமது கதைகள் நிறைய, வானமாசப்படம் பிரபஞ்சனோட நினைக்கிறேன். நாளை மற்றொரு நாளை ஜி நாகராஜன் இருந்தது, அதுவும் ஒரு அருமையான புக்கு. இதெல்லாம் வந்து புத்தகங்கள் மனிதனை உருவாக்குங்கிறத நான் ஒத்துக்கிட்டேன். என்ன நேரம் இப்ப நம்ம மற்ற சினிமா ஷூட்டிங் மாதிரி ஃபிளைட்ல போற வேலையெல்லாம் கிடையாது நமக்கு. சரி, அப்ப நேரத்தை ஒதுக்கணும் தான் முதல் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். சீக்கிரம் தூங்கணும், அதிகாலை சீக்கிரம் எழுந்துக்கணும். அதிகாலை சீக்கிரம் எழுந்துட்டீங்கன்னா அந்த டேவோட லென்த் அதிகம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு 4 மணிக்கெல்லாம் எழுந்துக்க வேண்டாம், அவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம். நான் அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்துக்குவேன். எழுந்து யாரையும் நான் காலை நேரங்களில் டிபெண்ட் பண்ணிருக்க மாட்டேன். முதல் நாள் இரவு ஜூஸ் போனா பழம். நான் சரியா 9:30 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவேன். செகண்ட் ஷோ படத்துக்கு போனது இல்ல, நான் இன்ன வரைக்கும் போனது இல்ல. சரி, ரொம்ப ரேர். அது வந்து எப்படி சொல்றது, ஊர்ல இருந்து கெஸ்ட் வந்திருந்தாங்க, நான் நம்ம வரலன்னு சொன்ன கூடாதுல, முகம் சொல்லி அது செகண்ட் ஷோ போனது கிடையாது. 10 மணி வீடு. அதுக்கு மாதிரி சமூக விரோதிகள் நடமாடுவாங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். எதுக்கு தேவையில்லாம ஒரு பாஸ்போர்ட் போட்டிருப்பான், அவன் தனியா போட்டிருப்பான், தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். 9-10 மணி வீடு, ஒரு 1 hour வீட்டுல தான் இருப்பேன். அதாவது நியூஸ் போடும், சாப்பாடு, அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே அது சாப்பிட ஆரம்பிச்சு ஏசி போடும், அப்படியே வந்து உள்ள அப்படியே பெசண்டா படுத்துரும். எதுவும் இல்லை, செல்போன் பார்க்க மாட்டேன். அதுக்கு பிறகு அந்த டைமோட முடிஞ்சு போச்சு. 10 மணிக்கு மேல போன் கால் அட்டன் பண்ண மாட்டேன். அட்டன் பண்ண மாட்டேன், நல்லா தூங்கிடுவேன். நான் காலையில 4:30 எழுந்துக்குவேன். எழுந்துட்டா ஏதாவது ஒரு பழம் ஜூஸ் அடிச்சு குடிக்கிறது வழக்கம். நீங்களே போட்டுருவீங்க? ஆமா, அதெல்லாம் என்ன பெரிய சும்மா பழத்தை, மாதுளம் பழத்தை எடுத்து 2 வாட்டி கரண்டி தட்டினா பொலன்னு கொட்டும். அப்படியே கூட கிரஷ் அடிச்சு அப்படியே குடிக்க வேண்டியது. அதுல என்ன பண்ண போகுது, அது காலையில செஞ்சிருவேன். ஒரு 5, 5:30, 5:45 வரையும் செல்போன் பார்ப்பேன். அன்றைய அப்டேட், கரண்ட் அப்டேட் நியூஸ் பார்ப்பேன். பிபிசில இருந்து பார்த்தா தெரிஞ்சிடும் காலையில. அதை விட வேற நியூஸ் இல்லை. அப்புறம் தமிழ் நியூஸ்கள் நல்லா பார்ப்பேன். பாலிமர் இதெல்லாம் நல்லா விரும்பி பார்ப்பேன். நல்லா அந்த ஒரு போட்டுருவாங்க, அதில் கரெக்டா பார்த்துருவேன். அப்டேட் என்னன்னு தெரிஞ்சிடும். சரி, பார்த்துட்டா ஏன்னா விடிய காலையில வாக்கிங் வந்து கொஞ்சம் விடிஞ்ச பிறகு போகணுங்கிறதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்லை. புரியுது. 2 ஜிம்ல மெம்பரா இருக்கேன். வாக்கிங் மட்டும் தான் போவோம், வேற எதுவும் பண்றது இல்லை. நம்ம பண்றது இல்லைன்னா பண்ணக்கூடாதுன்னு இல்லை. 40 வயசுக்கு மேல போய் நான் வெயிட் தூக்கி என்ன பண்ண போறேன்? அவர் காலத்துல நல்லா வெயிட் தூக்கணும் தான். இப்ப அதெல்லாம் இல்லை.
வாக்கிங் போவேன், கொஞ்சம் லைட்டா ஒரு ஃபிட்டுக்காண்டி சும்மா டச் அப் பண்ணிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு ஒரு 7-7:30 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துருவேன். வீட்டுக்கு வந்துருவேன். வரக்குள்ள 2 நியூஸ் பேப்பர் கையில பிடிச்சிட்டு வந்துருவேன். அது அன்னைக்கு என்ன பேப்பர் படிக்கணும்னு முடிவு எடுப்பேன். கம்பல்சரி தினகரன் ஒன்று இருக்கும். ஏன்னா அது கரண்ட் அப்டேட்டு, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் என்ன போயிருக்குன்னு வெளியில தெரியும், என்னென்ன செஞ்சிருக்காங்க தினகரன்ல இருக்கும். கம்பல்சரி இருக்கும். கம்பல்சரி ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா 2 பேப்பர் 2 வச்சுப்பேன். ஏன்னா இதுல உள்ள நியூஸ் தான் இதுல இருக்கும். நல்லா எனக்கு ஒரு சொல்லணும்னு பிரியப்பட்டேன். எனக்கும் ஒரு பெரிய ஆங்கில அறிவுலாம் கிடையாது. நான் படிச்சதே கவர்மெண்ட் ஸ்கூல் தான். பெருசாவெல்லாம் நான் ஒன்றும் கத்துக்கல, அப்படியே தான் வந்தேன். ஆனா அந்த நியூஸ் பேப்பர் 2 பேப்பர் படிக்கிறதுல வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ்ல ஒரு கண்டென்ட்டை படிச்சிருங்க, அந்த ஹெட்லைனை வச்சு மேல இருக்கும், அதை திருப்பி 2 வாட்டி படிங்க. சதவீதம் அவர்கள் தமிழ்ல அந்த வார்த்தைகளை பாருங்க, மேக்சிமம் ஈவனா இருக்கும். எல்லாம் வந்துருச்சு, போட்டோ பிடிச்சி படிச்சுக்கலாம். இருந்தாலும் நல்லா படிச்சீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா பேச முடியலனாலும் இங்கிலீஷ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நீங்க என்ன சொல்றாங்கிறது தெரிஞ்சா போதாதான், நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போறோம். அது முடியும். ஒரு பேப்பர் ஒரு 1/2 hour 2 பேப்பரும் அழுத்தி படிப்பேன். புரியுது. அழிச்சிட்டு 8 மணிக்கு 8:30க்கு குளியல் அதெல்லாம் முடிஞ்சிடும். பசங்களை கொண்டாந்து அப்படியே 8:30 மணிக்கு ட்ராப் பண்ணி விட்டு 9 மணிக்கு ஆஃபீஸு. 9 மணிக்கு வந்துடுவாங்க ஸ்டாஃபு. எந்தெந்த கட்டு யார் யார் எடுத்துகிட்டு போகிறாங்கங்கிறது அவங்க அது முதல் நாள் டைரி இதோ தொங்குது பாருங்க, அதில் எழுதிடுவோம் யார் யார் எந்தெந்த கோர்ட்டு போகணும் அப்படின்னு. அதில் நான் போய் ஆகணுங்கிற ஸ்லாட் உள்ளது இருக்கும். நான் தான் போய் ஆகணும், வழி இல்லை. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து கேஸை ஸ்டடி பண்ணி வர்றவங்க தான் அந்த வழக்கை நான் ஹேண்டில் பண்ண விடுவேன். திடுத்துப்புலாம் ஒருத்தவங்க எடுத்துட்டு போய் பண்டில் எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணக்கூடாது. அது நம்ம பாலிசியே இல்லை. உனக்கு தெரியணும், ஆனாலேருந்து அக்கு வரையும் போய் பேர் நிற்க கூடாதுங்க. அப்போ எந்த கட்டை நான் போகணுமோ அந்த கட்டை கையில் எடுத்துப்போம். அது யாராவது ஒருத்தர் துணைக்கு ஒரு ஜூனியர். நாளைக்கு நடக்க போற கேஸ் வந்து நைட்டே ஸ்டடி பண்ணுவீங்களா? எனக்கு முதல் நாளே தெரிஞ்சிடும். புரியுது. முதல் நாளே இப்போ இந்த 7 மணி உட்காந்துருக்கேன்ல, இப்போ முடிஞ்சோம் நீங்க கிளம்பணும்னா அதான் வேலை. ஒரு 2 hours அவ்வளவுதான். சும்மா எடுத்து கிளான்ஸ் பார்த்தா போதும். அது என்ன தெரியும். ஆரம்பத்திலேருந்து நம்ம தானே அதில் டிராவல் ஆகிறோம், புதுசா நம்ம எடுக்கல இல்ல. எடுத்து பார்த்தோம் ஒரு வீக் ரைட், ஓ ரைட் 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 அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது போக எல்லா நீதிமன்றங்களிலும் என்னுடைய ஜூனியர்கள் இருக்கிறாங்க. எல்லா கோர்ட்லயும் இருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி கோர்ட். அந்த கோர்ட் பிராக்டிஷனரே வச்சிருக்கேன். பாலந்தூர்ல ஆனந்தூர் கோர்ட் பிராக்டிஷனரே ஜூனியர் இருக்காங்க. ஜூனியர் மீன்ஸ் அவங்க தனி பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஜூனியர்னா 24/7 நமக்காக நம்ம ஒரு வேலை சொன்னா அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம திடீர்னு தாம்பரம்னா இங்க இருந்து நான் தாம்பரம் போயிட்டு வரணும், அங்க போயிட்டு வந்தா அன்னைக்கு திரும்பி விட்னஸ் வராது. நம்ம இங்க இருந்து அலைஞ்சிட்டு வரணும், இங்க இருந்து திருவள்ளூர் போகணும், விட்னஸ் இருக்காது, தெண்டமா போயிடுவோம். ட்ரையல் கோர்ட் அட்வொகேட் நம்ம அதோட சிரமம் ரொம்ப அதிகம். செங்கல்பட்டு, ராமநாதபுரம், கோயம்புத்தூர், இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் நான் விருதுநகர், அருப்புக்கோட்டை, ஆமா எல்லா ஊர்லயும் வழக்குகள் இருக்கு. மதுரை உயர் நீதிமன்றத்துக்கு போவோம். எல்லா ஊர்கள்லயும் நண்பர்கள் இருக்கிறாங்க. வெளியூருக்கெல்லாம் நண்பர்கள் கிளாஸ்மேட்டே இருக்காங்க. அவங்களே தேனி நண்பரே இருக்காங்க, பார்த்து கொடுப்பாரு. இப்ப கூட அவங்க போயிட்டு வருவோம், அவங்க பார்த்துப்பாங்க. இங்க மெட்ராஸ் சர்க்கிளை பொறுத்தவரையிலையும் எல்லா நீதிமன்றத்திலையும் எக்மோர் எல்லா நீதிமன்றத்திலையும் நம்ம தம்பிகள் இருக்கிறாங்க. அதெல்லாம் அன்பு தம்பிகள். நம்ம சொன்னா தட்டாம ஒண்ணு செஞ்சிருவாங்க. அது என்ன காஸ்ட்னு எனக்கு தெரியும். ஒரு ஜூனியர் ஒரு நாள் ஒர்க் பண்றாங்க நமக்கு ஒரு வேலைக்குன்னா அதுக்கு எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆகும், அவங்களுக்கு பொருளாதார தேவை எவ்வளவு இருக்குமோ அதை நான் கொடுப்பேன். இந்த வேலைக்குன்னு நான் காசு சத்தியமா கொடுத்தது இல்லை. அந்த வேலை ஒரு பெட்டிஷன் போட்டுப்பாங்க தம்பி, ஒரு 500 ரூபா கொடுத்தா போதும். பெட்டிஷன் காஸ்ட் ஒரு 500 ரூபா கொடுத்தா போதும், இல்ல அதிகபட்சம் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா போதும். நான் ஒரு 2000 ரூபாய் கொடுப்பேன், நிறைய கொடுப்பேன். அப்பதான் நம்ம வேலை என்ன செய்வாங்க. நம்ம இங்க இருந்து போயிட்டு வர்றதா இருந்தா டீசல் இருக்கு, நான் வேலையை விட்டுட்டு போகணும் வரணும், அந்த ஆப்ரேஷன்ஸ் கரெக்டா பண்ணுவேன். அதனால எனி டைம் போன் எடுப்பேன். போன் எடுக்காம இருக்க மாட்டேன். பகல்ல போன் எடுத்துட்டே இருப்பேன். கிளைண்ட் கால்ஸும் எடுப்பேன், ஜஸ்டிஸ் கால்ஸும் எடுப்பேன். இதுல 10 பேர் போனா போட்டு என்ன பேசினாலும் பதில் பேசுவேன். அதெல்லாம் ஒண்ணு மிரட்ட மாட்டாங்க தம்பி. இந்த கருத்துக்களை புரியாம ஏதாவது அதுல எடுத்துட்டு வருவாங்க. நீங்க எந்த மாதிரி அவங்க எல்லாம் பாக்குறீங்க? என்ன மாதிரி அணுகுமுறை இருக்கு உங்ககிட்ட? இப்பெல்லாம் விலைக்கு பேசியும் புரியலன்னா நான் என்னடா செய்யுதுங்கிற மாதிரி நினைப்பேன். வேற என்ன சொல்றது, திட்டலாம் மாட்டேன். நான் அந்த வேலையெல்லாம் வச்சுக்க மாட்டேன். அதான் அவங்களோட பார்வை. ஆனா ஒருத்தனை போன் பண்ணி அது எவ்வளவு அவனை பாதிக்கும், நம்ம என்ன திருப்பி பேசுவோங்கிறதுலாம் அவங்களை யோசிக்க மாட்டாங்க. திடீர்னு எழுதுவாங்க, இவன் 200 ரூபா ஊப்பிடா அப்படின்னு எழுதுவாங்க. அறிவாலயத்து கொத்தடிமைன்னு போட்டு போட்டாங்க.